Welcome everyone. 11th standard, subject commerce, unit 2, chapter 6. அதில் continuation தான் நம்ம பார்க்குறோம். Topic articles of association. செயல்முறை விதிகள் அல்லது சங்க நடைமுறை விதிகள் அப்படின்னு சொல்லலாம். So in our previous video we had discussed about memorandum of association, MOA. ஸோ இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனா என்ன, அது எப்போ வந்து நம்ம அந்த டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ என்னென்னலாம் விஷயங்கள்லாம் அதில் வந்து கண்டென்ட்டாக அடங்கி இருக்கும், இப்படி நிறைய மேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தோம் இந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் நம்ம சொல்லியிருந்தோம். அதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் போன வீடியோவில். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஸோ அதை பற்றியும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ராஸ்பெக்டஸ், தகவல் அறிக்கை அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பார்க்குறோம் இந்த வீடியோஸில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். தென் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன், சங்க நடைமுறை விதிகள் அல்லது செயல்முறை விதிகள். த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் AOA is a document that contains the purpose of the company as well as the duties and responsibilities of its members. ஸோ இப்போ எதற்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இதில் அடங்கியிருக்கும் கண்டென்ட்டாக இந்த டாக்குமெண்ட்டில், அதாவது AOA ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஒரு டாக்குமெண்ட். இது எப்படி தயாரிக்கிறாங்க, என்னென்ன கண்டென்ட்லாம் இதில் உள்ளடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்பஸ் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனியுடைய பர்பஸ் என்ன, அண்ட் அஸ் வெல் அஸ் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ், அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸினுடைய கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன அப்படிங்கிற எல்லா மேட்டர்ஸும் என்ன பண்ணுவாங்க இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் அந்த டாக்குமெண்ட்டில் நோட் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட், விச் நீட் டு பி ஃபைல்டு வித் த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ். என்ன பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணணும், எல்லா டீட்டெயிலையும் இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணணும் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸில் என்ன பண்ணணும் நம்ம ஃபைல் பண்ணணும். These are the bylaws of the company that defines the mode and manner in which the company's business is to be carried on. இப்படி தான் என்ன பண்ணணும், இந்த bylaws பேஸ் பண்ணி இந்த கம்பெனிஸை வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி தான் அந்த கம்பெனி அந்த பிஸ்னஸை வந்து நம்ம நடத்தணும். இன் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 இருக்கு இல்லையா, இந்த கம்பெனிஸ் ஆக்ட் பேஸ் பண்ணி தான் the table prescribes model for the articles of association. Table A is a document containing rules and regulations for the internal management of a company. ஸோ என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கம்பெனி தான் என்ன பண்ணுவாங்க இந்த டேபிள் ஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிற பேசிஸில் நிறைய விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணி நிறைய கண்டென்ட்டை கொடுத்து அதை டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. A company which does not have separate AOA may adopt table A. என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களுக்குன்னு தனியான ஒரு ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனை க்ரியேட் பண்ண மாட்டாங்க. இந்த கம்பெனிஸ் ஆக்டை பேஸ் பண்ணி இந்த டேபிள் ஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி என்னென்ன விவரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு கம்பெனியும் ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தென் அதில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் அடங்கியிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் கேபிட்டல், வேல்யூ அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ இப்போ இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் வந்து உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ், ஸோ பங்குகள் அண்டு பங்கு மூலதனம், சரியா, கேபிட்டல் எவ்வளோ, தென் வேல்யூ அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், ஸோ பங்குகளுடைய மதிப்பு மற்றும் பங்குகளினுடைய வகைகள், ஸோ ஷேர்ஸோட டைப்ஸு அண்ட் ஷேர்ஸுடைய வேல்யூ. ஸோ இதை பற்றிலாம் என்ன பண்ணியிருக்கோம் அந்த கண்டென்ட்ஸ், அதாவது ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இது எப்படி தயார் பண்ணுவாங்க இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனாக, இந்த டேபிள் ஏ அப்படிங்கிறது, அதாவது கம்பெனிஸ் ஆக்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேபிள் ஏ அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு தான் அந்த என்ன பண்ணுவாங்க அந்த கண்டென்ட்ஸை ரெடி பண்ணுவாங்க. ஸோ இது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணது, அந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனை ரெடி பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ் ஆஃப் ஈச் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெகார்டிங் ஓட்டிங், டிவிடெண்ட், ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட்ஸ் ஆஃப் ஈச்
கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ். ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் எப்படி யார் யார், ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஓட்டிங் பவர் இருக்குது, ஸோ எவ்வளோ டிவிடெண்ட்ஸ் வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ, தென் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல், ஸோ அதே மாதிரி முதல்ல வந்து எப்படிலாம் திரும்ப பெற முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க கண்டென்ட்டில் செகண்டாக கொடுத்துருப்பாங்க. தென் தேர்ட் பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ரெகார்டிங் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், பங்குகள் மற்றும் கடனீட்டு பத்திரங்களை வெளியீடு தொடர்பான விதிகள். ஸோ பங்குகள் அதாவது ஷேர்ஸை அண்ட் டிபெஞ்சர்ஸை, கடனீட்டு பத்திரம் சொல்லுவோம், இது எல்லாத்தையும் வெளியிடுறதுக்கு என்ன மாதிரியான விதிகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் நமக்கு அந்த கண்டென்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன் ப்ரொசீஜர்ஸ் as well as regulations in respect of making calls on shares. ஸோ பங்குகள் மீதான அழைப்பு பணத்தை, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், தேர்ட் கால் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் ஷேர் வந்து அந்த கம்பெனியில் நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஷேர் வந்து என்னது பங்குகள்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஒவ்வொரு பப்ளிக்குக்கும் என்ன பண்ணுறோம், நம்ம அதில் ஒவ்வொரு மெம்பரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய முழு தொகையும் ஒரே பேமெண்ட்டில் கொடுப்பாங்களா சார் எல்லோரும் அப்படின்னு சொன்னால் நிறைய அந்த மாதிரிகள் வாய்ப்பு அதிகமாக கம்மி. ஸோ அப்படிங்கும்போது அது என்ன பண்ணுவாங்க, முதல் அழைப்பு, இரண்டாம் அழைப்பு, மூன்றாம் அழைப்புன்னு சொல்லி கால் பண்ணி என்ன பண்ணுவாங்க அதனுடைய முழு தொகையும் பெறுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி என்ன பண்ணுவாங்க, எப்படி எந்த மாதிரியான விதிகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அழைப்புகளை செய்கிறோம், அதாவது காலிங்ஸ் செய்கிறோம். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா மேனர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ். இப்போ ஒரு ஷேரை வந்து நம்ம பை பண்ணியிருக்கோம், ஒரு கம்பெனியில் வாங்கியிருக்கோம், அந்த ஷேரை நமக்கு பண தேவை இருக்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து அந்த அமௌண்ட்டை எப்படி கெட் பண்ணுறது, ஸோ அதுக்கு என்ன மாதிரியான மேனர்ஸ் இருக்குது, சரியா. ஸோ பங்கு மாற்றம் குறித்த விதிகள், ஸோ அதை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் டிவிடெண்ட்ஸ், எப்படி வந்து பங்கு ஆதாயத்தை நம்ம எப்படி வந்து அறிவிக்கிறோம். டிக்ளரேஷன்ஸ் மீன் அது அறிவித்தல். ஸோ பங்கு ஆதாயத்தை வந்து எப்படி பண்ணுறோம், நம்ம வரக்கூடிய அந்த பங்கு ஆதாயம் என்னது வரக்கூடிய லாபத்தொகை. ஸோ அந்த கம்பெனியில் நம்ம ரன் பண்ணி வரக்கூடிய லாபத்தொகை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பங்கு ஆதாயம், சரியா. ஸோ அதை வந்து எல்லோரும் எவ்வளோ பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லாருக்கும் அவங்கவுங்க ஷேருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க டிவிடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றியும் எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறாங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் கொடுத்துருப்பாங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா பாரோயிங் பவர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ பாரோயிங் பவர்ஸ்னால் என்னது, நிறுவனத்திற்கு கடன் வாங்கும் அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரூல்ஸ் ரெகார்டிங் த அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெமுனரேஷன் ரிமூவல் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ இதுக்கான ரூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அந்த கம்பெனியில். ஸோ ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணணுன்னா அல்லது அவங்களுக்கு எப்படிலாம் ரெமுனரேஷன் வந்து எப்படிலாம் கொடுக்கணும், ஊதியம் வந்து எப்படியெல்லாம் வழங்கலாம் அதை பற்றி, அல்லது ஒரு டைரக்டர் அதில் இருக்கக்கூடிய இயக்குநர்களில் யாரோ ஒருத்தரை ரிமூவ் பண்ணணும், அவங்கள வந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் ப்ராக்ஸி குவாரம் மீட்டிங்ஸ். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னென்ன. ஸோ இப்போ வந்து கூட்டங்கள் நடத்துகிறாங்க, அதாவது கூட்டங்கள் நடத்துகிறது அப்படின்னு சொன்னால் சொல்லுவோம் மீட்டிங்ஸு. தென் அதே மாதிரி குவாரம் அப்படின்னு சொல்கிறது, குறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு விதமான கூட்டங்கள் தான், மீட்டிங்ஸ் தான். ஸோ இது வந்து எப்படி வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் கொடுத்துருப்பாங்க. தென் ப்ரொசீஜர்ஸ் கன்சர்னிங் கீப்பிங் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஆடிட்ஸ், எப்படி வந்து நிறுவனத்திற்கான கணக்கு, அந்த வைப்பு மற்றும் தணிக்கை தொடர்பான விஷயங்கள். ஸோ டெபாசிட்ஸு, தென் தணிக்கை வந்து எப்படி ஆடிட் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இருப்பாங்க இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் கொடுத்துருப்பாங்க. சீல் ஆஃப் த கம்பெனி, அதே மாதிரி நிறுவனத்திற்கு பொது முத்திரை, அதை பற்றின விஷயத்தையும் நம்ம இருப்பாங்க இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் கொடுத்துருப்பாங்க. தென் ப்ரொசீஜர்ஸ் ரெகார்டிங் த வைண்டிங் அப் ஆஃப் த கம்பெனி. இப்போ அந்த கம்பெனியை நம்ம தொடங்கியிருக்கோம், நடத்தியிருக்கோம், ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் இல்லை இடையில ஏதோ ஒரு கலைக்கணும், அந்த நிறுவனத்தை வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால்
அதற்கு என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா மேட்டர்ஸுமே என்ன பண்ணியிருப்பாங்க இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் ஏஓஏ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களாக இருக்கும். சரியா? ஸோ இது மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் க்ரியேட் பண்ணி அதை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கம்பெனி ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அடுத்ததாக இந்த ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ப்ராஸ்பெக்டஸ். ஸோ ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தகவல் அறிக்கைனா என்ன சொல்கிறது, இப்போ லைக் ஒரு சர்க்குலர் மாதிரி, ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ இப்போ பார்க்கலாம் என்னன்ட்டு. According to section 2 subsection 36 of the Companies Act, any document inviting the public to buy its shares or debentures, அதாவது பப்ளிக்கு என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்காக அதாவது என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்டு, ஷேர்ஸை, டிபெஞ்சர்ஸை, இந்த மாதிரியான விஷயங்களை வாங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பப்ளிக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ. It also applies to advertisements inviting deposits from the public. என்ன பண்ணுறோம், அந்த பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக்கிட்டே இருந்து, பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்க வச்சுருக்கக்கூடிய சேமிப்பாக வச்சுருக்கக்கூடிய அந்த தொகையை எங்களோட கம்பெனியில் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரியான பங்குகள் அதாவது ஷேர்ஸில், டிபெஞ்சர்ஸில், கடனீட்டு பத்திரங்களில் இதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விளம்பரத்தை நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், தகவல் அறிக்கை. ஸோ இதுதான் ப்ராஸ்பெக்டஸ். புரியுதா? ஸோ அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கும், உள்ளடங்கியிருக்கும். A prospectus is the only window through which a prospective investor can look into the soundness of the company's venture. ஸோ என்ன பண்ணுவாங்க, the prospectus அப்படிங்கிறது இட் இஸ் ஒன்லி விண்டோ. ஏன்னா எதுக்கான ஒரு கதவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்டஸு through which the prospective investor என்ன பண்ணுவாங்க, இதில் ஏதோ சம் இன்வெஸ்டர்ஸுக்காக இந்த கம்பெனியில் முதலீடு பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொதுமக்களுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராஸ்பெக்டஸை வந்து தயார் பண்ணி கொடுக்குறாங்க. கேன் லுக் இன் டு த சவுண்ட்னஸ் ஆஃப் த கம்பெனி. இதில் இந்த ப்ராஸ்பெக்டஸ் மூலியமாக எதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், முக்கியமாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பீப்புளுக்கு அந்த கம்பெனி அல்லது அந்த வெஞ்சர் வந்து எந்த அளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்குது, அதனுடைய சவுண்ட்னஸ், அதாவது எந்த அளவுக்கு நல்ல பொசிஷனில் இருக்குங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், இந்த ப்ராஸ்பெக்டஸ் தயாரிக்கிறோம். ஸோ ஹென்ஸ் இட் மஸ்ட் ஸ்பெசிஃபை அட்லீஸ்ட் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ் ஆர் பெர் ஷெட்யூல் 2. ஸோ இந்த கம்பெனிஸ் ஆக்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஷெட்யூல் 2ல் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபைடு மேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் 2ல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது என்னென்னங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். த ப்ராஸ்பெக்டஸ் கண்டைன்ஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த கம்பெனி. என்ன பண்ணணும், அந்த ப்ராஸ்பெக்டஸை பொறுத்தவரை தகவல் அறிக்கையில் எது அடங்கியிருக்கணும் முக்கியமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன, மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன, அதே மாதிரி நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த சிக்னேட்டரிஸ் ஆஃப் த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன். அதே மாதிரி அந்த அமைப்பு முறையீட்டில் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ். ஸோ அது எல்லாத்தையும் கிளியராக கொடுத்துருக்கணும் இதில் இந்த ப்ராஸ்பெக்டஸில். அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்ட் பை தம். ஸோ அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் யார் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய மேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும் இந்த ப்ராஸ்பெக்டஸில் கண்டிப்பாக இருக்கணும். த நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸ். ஸோ யாரோட தகவல் கண்டிப்பாக இருக்கணும், அந்த கம்பெனியை மேனேஜ் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் ஆகட்டும் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய பர்சனல் நேம் அண்ட் அட்ரஸ் அண்ட் ஆக்குபேஷன், அவங்களுடைய தொழில் என்ன. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், தகவல் அறிக்கையில் கண்டிப்பாக நோட் பண்ணணும். த நம்பர் அண்ட் கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூடு. ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அண்ட் டிபெஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் அதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். த குவாலிஃபிகேஷன் ஷேர் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் அ கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறாங்க ஒருத்தருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன. ஸோ அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வந்து அவங்க ஷேர்ஸ் வச்சுருந்தா அவங்கள வந்து டைரக்டராக ஒன் ஆஃப் த டைரக்டராக அவங்கள அதில்
அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கணும். த நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் த டாக்குமெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஆர் debentures which within the 2 preceding year have been agreed to be issued other than cash. ஸோ நம்ம அதுக்கு அடுத்த 2 வருடங்களில் நம்ம வந்து கேஷ் கலெக்ட் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை, ஸோ ரொக்கம் வந்து வேணும் அல்லது முதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் மற்ற விஷயங்களுக்காக என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நம்ம வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறோம், அதாவது ஷேர்ஸை அல்லது டிபெஞ்சர்ஸை. ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் மேட்டர்ஸை வந்து என்னென்ன பண்ணணும், இந்த ப்ராஸ்பெக்டஸில் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் வந்து நம்ம மோஸ்ட் ப்ராப்ளி நமக்கு எதுக்காக இஷ்யூ பண்ணுவோம் அந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கூடுதலான நமக்கு அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு முதல் தேவைப்படும் பொழுது தான் என்ன பண்ணுவோம், ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இஷ்யூ பண்ணுவோம். பட் அது இல்லாமல் வேறு என்ன மாதிரியான காரணங்களுக்காக ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸை நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராஸ்பெக்டஸில் கொடுக்கணும். த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த வெண்டார்ஸ் ஆஃப் எனி ப்ராப்பர்ட்டி அக்யூர்ட் பை த கம்பெனி and the amount paid or to be paid. என்ன பண்ணணும், இந்த சொத்துக்கள் வந்து நிறுமத்திற்கான விற்பனை செய்தவர்கள் பெயர். ஸோ சொத்துக்களை வந்து அந்த கம்பெனிக்கு யாராவது சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயர் மற்றும் முகவரி, அதற்கு எந்த அளவுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிற விவரங்கள், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸில் கொடுக்கணும். ஸோ அந்த கம்பெனிக்குன்னு ஏதாவது சொத்து வாங்கியிருந்தோன்னா அந்த சொத்துக்களுக்குள்ளான விவரங்கள், அவங்க யார்கிட்டேருந்து வாங்கணும், என்ன அட்ரஸில் இருக்காங்க அவங்க, ஸோ அந்த வெண்டார் மீன்ஸ் என்னது, அவங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ அவங்க அதே மாதிரி என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி, ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்து அந்த அசட்டை வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராஸ்பெக்டஸில் நம்ம கண்டிப்பாக கண்டென்ட்டாக வச்சுருக்கணும். அது ஷெட்யூல் 2ல் தான் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லா கண்டென்ட் கொடுத்துருக்கணுங்கிறது கம்பெனிஸ் ஆக்டில் ஷெட்யூல் 2ல் கொடுத்துருக்கக்கூடிய விவரங்கள் தான். அடுத்ததாக பர்டிகுலர்ஸ் அபவுட் த டைரக்டர்ஸ், செக்ரட்டரிஸ் அண்ட் த ட்ரெஷர்ஸ் அண்ட் தேர் ரெமுனரேஷன். அது மட்டும் இல்லாமல் இயக்குநர்களாகட்டும் அல்லது செயலர்கள், அதாவது செக்ரட்டரி இருக்கிறாங்க இல்லையா அவங்களாகட்டும், மற்றும் மேலாண்மை இயக்குநர்கள் இருப்பாங்க பாருங்கள், அதாவது மேனேஜிங் டைரக்டர்ஸ். ஸோ இவங்களுடைய விவரத்தை பற்றியும் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஊதியம் வழங்கப்படுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றி என்ன பண்ணணும், நம்ம இந்த தகவல் அறிக்கையில் கண்டிப்பாக நோட் பண்ணணும். த அமௌண்ட் ஃபார் த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த குரும பங்கொப்ப தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம அதில் நோட் பண்ணணும். இஃப் த கம்பெனி கேரியிங் ஆன் பிஸ்னஸ் த லென்த் ஆஃப் டைம் ஆஃப் சச் பிஸ்னஸ், அதே மாதிரி செயல்பட்டு வரக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய வியாபாரத்தின் கால அளவு, ஸோ அது மட்டும் இல்லாமல் தொழில் அமைப்பினுடைய விவரங்கள், ஸோ அந்த பிஸ்னஸை பற்றின விவரங்களையும் எவ்வளோ லென்த் ஆஃப் டைம், ஸோ எவ்வளோ கால அளவுக்கு அந்த கம்பெனியை நம்ம கேரி பண்ணி கொண்டு போக போகிறோம் பிஸ்னஸை அப்படிங்கிற விவரத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த தகவல் அறிக்கையில் நம்ம கண்டிப்பாக இன்புட் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா the estimated amount of preliminary expenses, தொடக்க செலவுகளுக்காக எதிர்பார்க்கப்படக்கூடிய தொகை. ஸோ அந்த கம்பெனியை தொடக்க செலவுக்காக நம்ம எவ்வளோ வந்து அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட், எஸ்டிமேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம டினோட் பண்ணணும். அண்ட் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸ், ஸோ அதே மாதிரி அந்த கம்பெனியில் கணக்கு வழக்குகளை ஆடிட் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய நேம் அண்ட் அட்ரஸ் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி பேங்கர்ஸ் அண்டு சொலிசிட்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி, ஸோ அந்த கம்பெனியினுடைய பேங்க்கு அக்கௌண்ட்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்குறோம், ஸோ அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி ஆடிட்டர்ஸ் இந்த இவங்களுடைய விவரம் எல்லாமே இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் time and place where copies of balance sheet, profits and loss account and the auditor's report may be inspected. என்ன பண்ணுறாங்க, ஸோ தணிக்கை செய்யப்பட்ட லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு, ஸோ அதே மாதிரி தணிக்கையாளரனுடைய அறிக்கை, இது எல்லாத்தையும் பார்வையிடுறதுக்கு
அனுமதிக்கக்கூடிய நேரம், இடம் மற்றும் அதன் நகல்கள் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக இணைச்சிருக்கணும். சரியா? எந்த அளவுக்கு நம்ம ஆடிட் பண்ணியிருக்கிறாங்க அக்கௌண்ட்ஸை, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து நீங்கள் +1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இயர் அக்கௌண்ட்ஸில் பார்ப்பீங்க. +1 அக்கௌண்ட்ஸ்லேயும் என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவோம் இல்லை அக்கௌண்ட்ஸில் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான மேட்டர்ஸ் எல்லாமே இதில் அடங்கியிருக்கணும். ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டில் அந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்கணும். த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஸோ சப்மிட்டட் மஸ்ட் டீல் வித் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் த கம்பெனி ஃபார் ஈச் இயர் ஆர் 5 ஃபினான்சியல் இயர் இமீடியட்லி ப்ரொசீடிங் த இஷ்யூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். என்ன பண்ணணும், ஒவ்வொரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஒவ்வொரு இயரோ அல்லது 5 ஃபினான்சியல் இயர்ஸ் ஒன்ஸோ என்ன பண்ணணும், கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். அது என்ன டீட்டெயிலுங்கிறத ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கணும். இஃப் எனி ப்ராஃபிட்ஸ் ஆர் ரிசர்வ் ஹாஸ் பீன் கேபிட்டலைஸ்ட் த பர்டிகுலர் ஆஃப் சச் கேபிட்டலைசேஷன் வில் பி ஸ்டார்டட் இன் த ப்ராஸ்பெக்டஸ். ஸோ அந்த கம்பெனியில் ஏதாவது முன்கூட்டியே இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒதுக்கீடுகளாக இருக்கலாம், அல்லது காப்பு நிதியாக இருக்கலாம். இந்த மாதிரி அதெல்லாம் வந்து எதுலையாவது கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கோமா, ஏதாவது வேறு கம்பெனிஸில் மூலதனமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோமா. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய லாபங்களை வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், ஏதாவது வேறு கம்பெனியில் இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் ஏதாவது நம்ம கேபிட்டலைசேஷன் பண்ணியிருந்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த பர்டிகுலர் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், நம்ம இந்த ப்ராஸ்பெக்டஸில் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அந்த கம்பெனி வந்து அப்போ தான் என்ன ஆகிட்டுருக்கு, எப்படி நடந்துகிட்ருக்கு, என்னென்ன மாதிரியான அசட்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்டர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம 1 by 1 ஒவ்வொரு மேட்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராஸ்பெக்டஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ க்ளீன் அதாவது அதில் இருக்க சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பர் ஆகட்டும், ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகட்டும், டைரக்டர்ஸ் ஆகட்டும், ஸோ 1 by 1 அவ்வளோ எவ்வளோ கேபிட்டல் டிவிடெண்ட் கொடுக்குறோம், எவ்வளோ வந்து என்னென்ன மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்து ஆடிட்டர்ஸ் எப்படி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறோம், அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் என்ன மாதிரிலாம் பண்ணுறோம், ஸோ அவங்களுடைய ஆடிட்டர் ரிப்போர்ட் வந்து எப்பப்பெல்லாம் பார்க்கலாம், என்னென்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம், என்ன டைமில் பார்க்கலாம், அதே மாதிரி ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்ஸினுடைய லாப நட்டத்தை வந்து எப்படி வந்து நம்ம அதில் ப்ரொசீட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஏதாவது நம்ம இருக்கக்கூடிய அந்த வருவாய்களை நம்ம ஏதாவது வேறு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமா, நிறைய மேட்டர்ஸ் என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்தையுமே மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனுக்கு அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷன் போது இது எல்லா தகவல்லையும், அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் ஷெட்யூல் 2ல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் படி எல்லா தகவல்களையும் நம்ம எதில் வந்து தயார் பண்ணும்போது கொடுக்கணுன்னா இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் தயார் பண்ணும்போதும், அதாவது தகவல் அறிக்கையில் அதாவது ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து முதல்ல பார்த்தது, இப்போ தகவல் அறிக்கையில் வந்து இந்த மாதிரி எல்லா மேட்டர்ஸும் என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். Until then, bye students.